உண்மையான ஆராதனை என்ன தெரியுமா? தகப்பனே, நான் வாடகை கொடுக்கணும், உண்மைதான். நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், உண்மைதான். என்னுடைய குடும்பத்தை நடத்துகிறதற்கு இவ்வளவு தொகை எனக்கு தேவைப்படுகிறது, அது உண்மைதான். நான் கடன் பாரத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற, உண்மைதான். ஆனால் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை செய்கிறது என்னால் முடியாது, உங்களை தான் நான் நம்பி இருக்கிறேன். ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகளுடைய கரங்களை உயர்த்துதல் எப்படி தெரியுமா இருக்கும்? முழு பலத்தோடு உயர்த்திடுவாங்க. அல்லேலூயா. ஒரு ஆண்டவர் அறகுறையா நம்புறவங்க எப்படி கரங்களை உயர்த்துவாங்க தெரியுமா? இப்படித்தான் உயர்த்துவாங்க. இல்லைன்னா அப்படியே செவத்துல சாஞ்சி கை அப்படி முட்டு கொடுத்து வச்சுப்பாங்க. இல்ல பார்த்துருக்கிறீங்களா? இங்க இருந்து நாங்க பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவரை முழுதா நம்புகிறவர்கள் முழுசா கைகளை உயர்த்திடுவாங்க. ஆண்டவருக்கு எப்பவுமே என்ன தெரியுமா தேவை? ஒரு முழுமைதான் தேவை. கடுகு விதையளவு உன்னுடைய விசுவாசம் இருந்தாலும் அந்த விசுவாசத்தை கனம் பண்ணுகிற கர்த்தர் ஏன் ஆண்டவர் கடுகு விதையை உங்களுக்கு சொல்லுகிறார்? அது சிறியதுதான். ஆனாலும் அது சிறியதாக இருந்தாலும் அதற்குள்ளே ஒரு முழுமை இருக்கும். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்கு சின்னதா கொடுத்தாலும் முழு இருதயத்தோடு கொடுங்க. ஆராதனை வேளையில கரங்களை தூக்கினாலும் முழு இருதயத்தோடு தூக்கிடுங்க. ஆராதனை நேரத்துல ஸ்தோத்திரம் சொன்னாலும் மனசார மனப்பூர்வமா ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அந்த பலிகளிலே தெய்வ மகிமை இறங்கி வரும். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா.